அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த ஆளை முதல்ல வெட்டி வீசணும்னு சொல்றாங்க சண்முகம். இல்ல நம்ம பட்ட வேதனையும் அவமானத்தையும் அந்த ஆளும் அவமானப்பட்டு நிக்கணுங்கிறாங்க பரணி. சண்முகம் எது பேசுறதா இருந்தாலும் இங்க பேச வேண்டாம், வெளியில போய் பேசிக்கலாம்னு சொல்றாங்க பரணி. டேய் மாடசாமி, நான் கொடுத்த வட்டி காசு முதல்ல எனக்கு வந்து சேரணுங்கிறாங்க பரணி. பாப்பா நீ வீடு வரக்குள்ளேயே பின்னாடியே காசு வந்துடும் சொல்றாங்க மாடசாமி. சண்முகம் என்னை மன்னிச்சிரு, அவ கொடுத்த காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. சிவபாலன் எஸ்கி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அப்பா அக்கா எல்லாருமே வெளியில தெருவில் நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ, என்ன சொல்ற சிவபாலா, எனக்கு இதை கேட்டதும் மனசே தாழலைங்கிறாங்க எஸ்கி. அவங்களை எல்லாம் பார்த்ததும் என் மனசே கேட்கல, நான் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்றாங்க சிவபாலன். ஏண்டா சிவபாலா, பார்த்துட்டு அப்படியேவா வருவே, அவங்களை எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்னு சொல்றாங்க பாக்கியம். ஏமா நீ என்ன பேசுற, தெருவில் நிக்க வச்சதே உன் புருஷன் தான், அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீ ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருவியான்னு கேட்கறாங்க சிவபாலன். அத்தை இதை கேட்டதும் என் மனசு தாழல, உன் கையில எம்பிட்டு இருக்கோ அதை கொடு, நான் வாங்கிக்கிட்டு எங்க அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் நான் போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க எஸ்கே. பைத்தியக்காரி, இம்பட்டு நடந்திருக்கு, எல்லாமே உன் அண்ணன் பார்த்துக்கிட்டு உல்லாசமாவா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் நீ. நான் போய் பார்க்கும்போது அக்காவும் அத்தானும் இல்லைன்னு சொல்றாங்க சிவபாலன். பாத்தியாடி, உன் மாமனாருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் தான் அவங்க 2 பேரும் போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க பாக்கியம். எல்லாத்தையும் உன் அண்ணன் பார்த்துக்குவா, நீ கவலைப்படாதீங்கிறாங்க. மொத்த குடும்பமும் தெருவில் நிக்குதே அத்தை அப்படின்னு அழுகுறாங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம் நின்னா ஒன்றும் தப்பில்லை, பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க பாக்கியம். பாக்கியம் பரணிக்கு ஃபோன் பண்றாங்க, எங்கடி இருக்கேன்னு கேட்குறாங்க. எங்க இருக்கிறது முக்கியம் இல்லை, எங்க வர்றோங்கிறதா முக்கியம். இப்போ நானும் சண்முகமும் கொலை வெறியோட உன் புருஷனை தேடிக்கிட்டு அங்கதான் வரோங்கிறாங்க. ஏய் கொஞ்சம் பொறுமையா இருடி, பொறுமையா இருக்கிற காலமெல்லாம் தாண்டி போச்சு, எங்க இருக்கிற உன் புருஷன்னு கேட்குறாங்க பரணி. ஏய் நான் சொல்றத ஒரு நிமிஷம் நல்லா கேளுடிங்கிறாங்க பாக்கியம். பரணி கோவத்துல எக்கு தப்பா உளராதீங்கிறாங்க. என்னம்மா உன் புருஷன் சொன்னதையும் நீ பதறியன்னு கேட்குறாங்க. அம்மா சந்தோஷத்துல சம்பவமே பண்ண போறோம், அந்த சவுந்தரபாண்டி செத்தானா தான் எங்க குடும்பமே நிம்மதியா இருக்க முடியும். ஏண்டி நான் சொல்றத ஒரு நிமிஷம் நீ கேட்கவே மாட்டியான்னு கேட்குறாங்க. அம்மா நானும் சண்முகமும் சரியான கொலவெறியோட உன் புருஷனை தீர்த்து கட்டுறக்கே வந்துட்டு இருக்கோம். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான், சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லி வை, சீக்கிரமா சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் முடிச்சு அவரோட காரியத்தையும் பண்ணிட்டு அவரை சீக்கிரமா எடுத்தெறிய முடியுங்கிறாங்க. பலே கோட்டிக்காரி, உனக்கு என்ன ஆச்சுல? இல்லை நான் சொல்றதையே நீ கேட்க மாட்டியா? இதுக்கு சண்முகமே பரவாயில்ல போல இருக்கு, நான் சொல்றத கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா காது கொடுத்து கேளுடி. அம்மா உங்களோட சமாதானமெல்லாம் எனக்கு தேவையில்லைங்கிறாங்க. ஏய் நான் சமாதானப்படுத்துவெல்லாம் உனக்கு ஒன்றும் ஃபோன் பண்ணல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். நான் சொல்றத இப்போ கேட்க போறியா இல்லையா பரணிங்கிறாங்க. சரி சரி நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் சொல்லுங்கிறாங்க பரணி. பாக்கி ஏதோ ரகசியம் சொல்றாங்க, சொல்லிக்கிட்டு இருக்க தலையாட்டிட்டே வராங்க பரணியும். அம்மா நெசமா தான் சொல்றியாங்கிறாங்க. அடி ஆமாண்டி அப்படிங்கிறாங்க பாக்கியம். சண்முகம் வண்டியை நிறுத்துங்கிறாங்க. என்ன உங்க அப்பா சாவுக்கு பயந்து எங்கேயோ ஓடி ஒழிஞ்சிட்டானான்னு கேட்குறாங்க சண்முகம். அட இல்லை, இதை கேட்டா நீயும் சந்தோஷப்படுவ, வேணா நீயும் கேட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட கொடுக்குறாங்க போன. அம்மா நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த உன் மருமங்கிட்டையும் சொல்லு, அவனும் கேட்டு சந்தோஷப்பட்டுங்கிறாங்க. பாக்கியம் சொல்றாங்க, சண்முகமும் கேட்குறாங்க. பாக்கியம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன்னு ஃபோனை வச்சுட்டாங்க. இந்த பக்கமா பரணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டேய் சண்முகம், சவுந்தரபாண்டி நம்ம கிட்ட வசமா சிக்கிட்டாரு, வா போலான்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போறாங்க. பாண்டியம்மா குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சண்முகமும் பரணியும் போய், டே எங்கடா இருக்கீங்க, அப்பனும் மகனும் வெளியே வரப்போறீங்களா இல்லையாடான்னு கூப்பிடுறாங்க. டே அப்பா, என் தம்பி ஏதோ பட்டையை கிளப்பிட்டான் போல இருக்கு, அதான் வெறும்பையை வந்து நிக்கிறான்னு நினைக்கிறாங்க. பாண்டியம்மா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. பாக்கியமும் ஒன்றும் தெரியாத மாதிரி இல்லை சண்முகம் என்னாச்சுன்னு வந்து கேட்குறாங்க. அக்கா அப்பாவும் அண்ணனும் இல்லை, எப்படியோ அருவா இருக்கு, அவங்க இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க, நீ வெயிட் பண்ணுங்கிறாங்க சிவபாலா. சிவபாலா நீ எல்லாம் ஒரு பையனா, பெத்தப்பனுக்கு எதிராகவே அருவாலை தூக்கி கொடுப்பியா? அத்தை நீ தப்பா கேட்குற, போய் எங்க அப்பா கிட்ட போய் நீ எல்லாம் ஒரு அப்பனா, நீ எல்லாம் ஒரு பிள்ளை பெத்தியா அப்படின்னு எல்லாம் போய் கேளத்த அப்படிங்கிறாங்க. அடைச்சி நீ வாய் மூடு, என் தம்பி வீடு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே புருஷனும் பொண்டாட்டி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறாங்க பாத்தியலங்கிறாங்க. பாண்டியம்மா பெரியாத்தா மரியாதையா பேசுங்கன்னு சொல்றாங்க. எஸ்கி ஏய் வெறும் பையனுக்கு என்னல மரியாதை வேண்டி கிடக்குது, என்னல வெறும் பையில உன் வீட்டில் இருக்கிற ஆளுங்களை எல்லாம் வெளியே தள்ளி வீட்டை இழுத்து பூட்டிட்டானா என்னோட தம்பி? வேற எதுக்கு இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க? தெருவில் நின்னா இந்த வீட்டுக்கு தானே வந்து நிக்கணும். வெறும்பையில என் தம்பி கூட மோதுனா இந்த மாதிரி தான் தெருவில் வந்து நின்னாகணும். அப்போ இது எல்லாமே நீ சொல்லித்தான் நடக்குதான்னு பரணி கேட்குறாங்க. அடி ஆமாண்டி, நான் எதுக்கு திரும்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்? இந்த வெறும்பையில தோக்கடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க. பாண்டியம்மா அடி பாவி, நீ பட்டு அடங்கலையா? அப்ப நீ தான் என் குடும்பத்தை தெருவில் நிறுத்தி வச்சிருக்கியான்னு கேட்குறாங்க. அடி ஆமாண்டி, நான் சொல்லித்தான் என் தம்பி இதெல்லாம் பண்ணனா, நான் சொல்லித்தான் இவங்க எல்லாத்தையும் தெருவில் வீட்டை போட்டுனா, இப்ப அதுக்கு என்னடி பண்ணுங்கிற? அடி பாவி, நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன், நாசமா போயிருவேன்னு பாக்கியம் சாபம் பண்றாங்க. போது நிறுத்திடி, உன்னோட சாபம் எல்லாம் எனக்கு ஒன்னும் பண்ணாது, பாத்தியெல்லாம் நான் எப்படி குத்துக்கல்லாட்டு இருக்கிறேன். ஓடி முதல்ல போய் வேலையை பாரு, வாழன்னு பேசிக்கிட்டு. அண்ணே இப்ப நான் என்ன செய்யட்டும் சொல்லு, அப்படியே மகனையும் ஒரே போட்டுட்டுமான்னு கேக்குறாங்க. அடடே நீ போட்டுருவியா? அருவா சைஸு கூட இல்ல நீ. என் மருமகை முத்துப்பாண்டி இருக்கானே, அவன் ஓங்கி ஒரு அடி விட்டானே, நீ எல்லாம் தாங்குவியல? வெட்டி இங்க பாரு, உன் அண்ணனை என் தம்பி காலை பிடிச்சு கெஞ்ச சொல்லு, கதற சொல்லு. வேணா என் தம்பி கிட்ட சொல்லி போனா போகுது, அந்த சாவியை எடுத்து கொடுத்துருன்னு நான் வேணா சொல்றேன் போங்கிறாங்க. போய்
கெஞ்ச சொல்லி. அப்பா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பரணிக்கு கோவம் வந்து ஒரு இரும்ப தூக்குறாங்க. அப்ப சண்முகம் இழுத்து பிடிச்சுக்கிறாங்க. ஏ பரணி, நீ பாட்டு கோவத்துல அந்த கிளவியை போட்டு தள்ளிட்டின்னு வச்சுக்கோ, அது செத்து கெத்து போயிட போதுங்கிறாங்க சண்முகம். போய் தொலைட்டுங்கிறாங்க பரணி. இவெல்லாம் உயிரோடு இருந்து என்ன செய்ய போறா, 4 குடும்பத்தை நாசம் தான் பண்ணுவா, செத்தானா பூமிக்கு பாரமாவது குறைங்கிறாங்க. ஏ பரணி, நம்ம மோத வேண்டியது இந்த பாண்டியம்மா கிட்ட அந்த சவுந்தர பாண்டிக்கிட்டேங்கிறாங்க சண்முகம். டே, இங்க அடிச்சா அங்க வலிக்கும்டா. அம்மா எசக்கே சிவபாலா, நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்கங்கிறாங்க. ஏ பரணி, என்னல செய்ய போற, இந்த பொம்பளை வீட்டோட வச்சு கொளுத்து போறியான்னு கேக்குறாங்க. இல்லம்மா, உன் புருஷன் அங்க என்ன செஞ்சாரோ அதைத்தான் நாங்க இங்க செய்ய போறாங்கிறாங்க பரணி. அக்கா, நீ எடுத்த முடிவு சரிதான். அக்கா மதினி, நீங்க எல்லாரும் வாங்க வெளியில போலான்னு சிவபாலன் கூப்பிடுறாங்க. லே பரணி, என்னல ஆம்பளை இல்லாத வீட்டுல உங்க ரவுடித்தனத்தை காட்டுறியான்னு கேக்குறாங்க பாண்டியம்மா. என் தம்பி வந்தா என்ன நடக்கும் தெரியுமில்லங்கிறாங்க. என்ன ஆம்பளை இல்லாத வீடுன்னு சொல்ற, ஏன் 5 ஆம்பளைக்கு சமம்னு சொல்லுவியே, இப்ப எதுக்கு பதற? உன் தம்பி வரணும்னு தான் இவ்வளவும் செய்கிறோம். முதல்ல வாடின்னு உடனே பிடிச்சி பாண்டியம்மாவை வெளியே தள்ளிக்கிட்டு வராங்க பரணி. விடுடின்னு பாண்டியம்மா துள்ளிக்கிட்டு வராங்க. எல்லாத்தையும் வெளியில தள்ளி சண்முகம் பூட்டிட்டாங்க. இந்த பக்கமா அக்கா, இப்பதான் நீ அதிரடி ஹீரோயின் மாதிரி அசத்திருக்க, இதைத்தாக்க நான் எதிர்பார்த்தேங்கிறாங்க சிவபாலா. உங்க அண்ணனும் உங்க அப்பனும் எங்க வீட்டுக்குள்ள இந்த பொருள் எல்லாம் வெளியே தூக்கி போட்டதை கனி வீடியோ எடுத்து வச்சிருக்கா. உன் அப்பனும் அண்ணனும் வந்தா சொல்லி வைங்கிறாங்க. அந்த வீடியோவே என்கிட்ட தான் இருக்குது. இந்த பூட்டை உடச்சி அவங்க வீட்டுக்குள்ளே போனாங்க. நான் சோசியல் மீடியாவில் அந்த வீடியோவை போட்டுட்டுருவேன்னு சொல்கிறாங்க பரணி. கோர்ட் ஆர்டர் இல்லாமல் வீட்டை இழுத்து போட்டுறது சட்டப்படி தப்பு. நாங்கள் சொன்னதையும் மீறி அவன் ஏதாச்சும் பண்ணினா அவன் போலீஸ் வேலை கலண்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்க பரணி. இல்லை மானங்கிட்டவர்களை, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? நாம தெருவில் நிற்கிறோம், நீங்கள் என்ன கையை தட்டிக்கிட்டு சிரிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. பரணி கேட்குறாங்க, ஏய் உனக்கு அம்பட்டு மானம் வெக்க ரோசம் இருந்தா இங்கேயே நானுக்கிட்டு தொங்குங்கிறாங்க. ஏ பெரியாத்தா, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். இதுக்கு மேலே பேசுனேன் உன்னை அடிச்சே ஊர் எல்லா வரைக்கும் தள்ளிட்டு வந்துடுவேங்கிறாங்க சண்முகம். பரணி, நம்ம போலாவா, அவனுக்கு வர வரைக்கும் நாமே நிக்கணுங்கிறாங்க. ஆமா வரட்டும், நம்மளை தேடி வந்தா தான் இந்த வீட்டு கதவையை நீக்க முடியுங்கிறாங்க பரணி. அம்மா எஸ்கி, எல்லாரும் பாத்துக்கோங்க, சிவபாலா ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு போன் பண்ணடான்னு சொல்லிட்டு சாவி வாங்கிட்டு போறாங்க பரணி. எல்லாரும் வெளியில கொண்டுட்டு இருக்காங்க. அங்க சவுந்தரபாண்டி, முத்துப்பாண்டி, சனியன் 3 பேர் வராங்க. வந்து வராதுக்கு முன்னாடி பாண்டியம்மா ஓடுறாங்க. ஐயோ, அக்கா பட்ட அசிங்கத்தையும் அவமானத்தையும் பாத்தியா தம்பி? வெறும்பையிலும் பரணியும் வந்து வீட்டுக்குள்ள இருந்த எண்ணெயை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றே பார்த்தது. என் மான மரியாதை எல்லாம் போச்சு. இதுக்காக என்னை ஊர்ல இருந்து இங்க வர சொன்னேன்? இப்படி எல்லாம் அவமானப்படுறக்காப்பா என்னை வர சொன்னேன்னு கேக்குறாங்க. ஏலே பாண்டி, உன் தங்கச்சிக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா என் வீட்டையே பூட்டிட்டு போகலாம், அந்த பூட்டை உடையில பாண்டிங்கிறாங்க. முத்துப்பாண்டி ஒரு கல் எடுத்துக்கிட்டு போய் பூட்டை உடைக்க போறாங்க. ஏலே முத்துப்பாண்டி, கொஞ்சம் இரு, பூட்டை உடைச்சின்னா உன்னோட வேலை போயிருங்கிறாங்க. பாக்கியம், கொஞ்சம் பேசாதரு, எந்த நேரத்தில் விளையாடுறதுன்னு உனக்கு தெரியாதாங்கிறாங்க. அட நான் எங்க விளையாண்டேன்? ஏன்டா சிவபாலா, நீயே விவரத்தை சொல்லுடா. அம்மா, அவன் பூட்டு உடைக்கிட்டான், அப்பத்தானே அவன் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல உட்காருவான், அதுக்குள்ள நீ எதுக்கு விவரத்தை சொன்னேன்னு கேக்குறாங்க சிவபாலன். ஒத்த ஓட்டு வீணால என் கையால நீ உசுறு விட்டுறாதீங்கிறாங்க சவுந்தரபாண்டி. முத்துப்பாண்டி உடனே போய் சிவபாலனோட கழுத்தை பிடிச்சுக்கிறாங்க. என் கழுத்தை விட்டா தானே உண்மையை சொல்ல முடியும், கழுத்து பிடிச்சிக்கிட்டே நான் எப்படி சொல்லட்டுங்கிறாங்க. டேய், நீ தைரியமான ஆம்பளை தானே, முதல்ல பூட்டோட நானும் பாக்குறேங்கிறாங்க சிவபாலன். முத்துப்பாண்டி அவசரப்பட்டுறாத, இவளுகெல்லாம் ஏதோ பிளான் பண்றாளுங்கன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. ஒத்த ஓட்டு என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்கிறாங்க சிவபாலா. நீ எதுவும் சொல்லாதீங்கிறாங்க. தைரியம் இருந்தா உங்க அண்ணன் பூட்டை உடைக்கிட்டுங்கிறாங்க. அப்பா, இவளுக்கு எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் வச்சிருக்காளுங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை பூட்டுல பாம்பு வச்சிருப்பாங்களான்னு சொல்றாங்க சனியன். அட ஏடா நீ வேற கம்மன் இருங்கிறாங்க. ஏண்டா முத்துப்பாண்டி, பொறுப்பான பதவியில இன்ஸ்பெக்டர் பதவியில இருக்கிற நீ வீட்டுக்குள்ள இருந்த பொருள் எல்லாம் நீ வெளியே தூக்கி போட்டியல? டேய் லூசு, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலனா அப்படிதாண்டா செய்வாங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. டேய், அதெல்லாம் கோர்ட்டு செய்ய வேண்டிய வேலை, தனியா இருக்கிற தனி மனுஷனுக்கெல்லாம் அந்த வேலை கிடையாது. டேய், அதுக்கு என்னடா இப்ப செய்ய போற, என் மேல கேஸ் கொடுக்க போறியா? சரி குடுறா, நானும் பாத்துறேங்கிறாங்க முத்துப்பாண்டி. நான் கொடுக்க போறது இல்ல, அக்கா தான் வீடியோ ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா. அப்பனு மகனு சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்த பொருள் எல்லாம் வெளியே தூக்கி போட்டீங்கல்ல, அதையெல்லாம் என் தங்கச்சி கனி வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அது இப்போ பரணி கையில இருக்கு. அதை கொண்டு போய் அப்படியே எஸ்பி ஐயா கையில கொடுத்தா போதும், உடனே சஸ்பெண்ட்னு பரணி சொன்னான். நீ இப்போ போட்டு உடைச்சின்னா உடனடியாக அந்த வீடியோ கேபிளுக்கு போகும். அப்புறம் என்ன, உன்னோட வேலை 1/2 மணி நேரத்தில் சஸ்பெண்டுன்னு பரணி அக்கா சொல்லுச்சு. அண்ணே, நீ எம்பிட்டு பெரிய ஆம்பளை, போலீஸ் வேலையில ஒரு வேலை என்ன போனா போயிட்டு போகுது, நீ போய் பூட்டு உடையின அப்படின்னு சிவபாலன் சொல்றாங்க. முத்துப்பாண்டி, நீங்க ஒன்றும் பயப்படாது, எனக்கு என்ன செல்வாக்கு இல்லைன்னு நினைச்சாங்களா, பயப்படுறான்னு நினைச்சாங்களா? முத்துப்பாண்டி, எனக்கும் வக்கீல் இருக்காங்க, உன் வேலை போனா அந்த கேஸையும் நானே பாத்துக்கிறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. தள்ளில முத்துப்பாண்டி, நான் உடைக்கிறேன் அப்படின்னு சவுந்தரபாண்டி போறாங்க. எப்போ உனக்கு ஊருக்குள்ளேயாவது செல்வாக்கு இருக்கு, எனக்கு வேலை போச்சுன்னா ஊருக்குள்ள எவனும் என்ன மதிக்க மாட்டா, செல்லா கசப்பப்பனு, தயவு செய்து வம்பலுக்காத, அவ சொன்னதை செஞ்சிருங்கிறாங்க. என்னல பைந்தாங்குழி பையனா இருக்க நீ, இப்படி தானே உங்களோட வீரான சவுந்தரபாண்டி கேட்குறாங்க. எது போனாலும் நான் தாங்கிக்குவேன்ப்பா, வேலை மட்டும் போச்சு நான் தாங்கிக்கவே மாட்டேன், தயவு செய்து நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி, அதுக்கு என்னை தெருவில் நிற்க சொல்றியான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. பார்க்கலாம்ப்பா, பொறுமையா இருக்கலாம், பரணியை எப்படி சமாளிக்கிறதுன்னு நாமளும் யோசிக்கலாங்கிறாங்க. நம்ம வீடு தானே, எங்க நின்னாலும் தப்பு இல்லைங்கிறாங்க. அடி ஆத்தி, எங்க அண்ணன் வெறும்பையன் தானே, இப்போ என்ன நடுங்குறீங்க? இதை பாருங்க, மறுபடியும் சொல்றேன், எங்க அண்ணனை உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. எங்க அண்ணன் மலை, அவங்ககிட்ட மோதுனீங்கன்னா உங்க மண்டதான். நீ வாத்தே, நாம
சீட்டு குலுக்கி விளையாடலாம், சிவபாலா நீயும் வா அப்படின்னு சொல்லி 3 பேர் உட்காந்து சீட்டு குலுக்கி விளையாடுறாங்க. பாட்டியார சவுந்தரபாண்டி குடும்பமா சேர்ந்துக்கிட்டு ஒரே ஆட்டமா ஆடுறாளுகன்னு பாண்டியம்மா சொல்றாங்க. சண்முகத்தோட வீட்டுல எல்லாரும் வெளியில காத்துட்டு இருக்காங்க. ஏலே பரணி, நீ என்னென்னமோ சொன்ன, இன்னும் இது வரைக்கும் ரோட்ல இருந்து எந்த தகவலையும் காணுமே. விட்டிருந்தீன்னா அப்பவே உங்க அப்பனை அறுன்னு அறுத்துருப்பேன். இந்த நேரத்துக்கு அவனுக்கு எடுத்து வச்ச பொருளை அவனுங்களே கொண்டு வச்சிருப்பானுங்க. ஏ சண்முகம், நம்ம பட்ட வேதனையை எங்க அப்பனும் பண்ணணும். அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் வெளியிலேயே இருப்போம். பரணி, அதுக்காக பொம்பளை பிள்ளைகளை வெளியில திண்ணையில படுக்க வச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்குன்னு வைகுண்டம் கேக்குறாங்க. மாமா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. யார் வெளியில பொருளை எல்லாம் எடுத்து போட்டாங்களோ அவங்க தான் உள்ள தூக்கி வைக்கணும். இல்லைன்னா நம்ம மானம் போனதாவே இருக்கும், பாத்துக்கோங்கன்னு பரணி சொல்றாங்க. சண்முகம் பார்த்துட்டே இருக்காங்க. அங்க இருந்து ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி, சவுந்தரபாண்டி அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து இருக்கிற பொருள் எல்லாம் உள்ள தூக்கி வைக்க போறாங்க. அப்படிதான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.